நண்பர்களே, போன வாரம் கூலின்ற படத்தை பார்த்து என் வாழ்க்கையை நானே லைட்டா அழிச்சுக்கிட்டேன். சரி, இந்த வாரம் மேற்கொண்டு என் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வார் 2 படத்தை பார்த்துட்டு வந்த நண்பர்களே. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுனது ஒரே ஒரு விஷயம் தான்டா. டேய், நீங்க அடிச்ச ஆளு கூலிடா, அடிக்க வேண்டிய ஆளு அவன். இன்னொரு விஷயம் லைட்டா தோணுச்சு. நம்ம எஸ்கே அண்ணா அவங்க அம்மா காலை வந்து தொட்டு கும்புற மாதிரி ஒரு மீம் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டு இந்த கூலி வந்து காலை அப்படி தொட்டு கும்புற மாதிரி லைட்டா எனக்கு தோணுச்சு. அதான் இவனை விட அவன் சீ இல்ல, அவனை விட இவன் சீ இல்லன்னு மாத்தி மாதிரி சீ 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 சீன்னு தான் பாட்டு பாடிட்டே இருக்கணுமே தவிர கடைசி வரைக்கும் நல்ல படம் வந்து எடுக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த வார் 2 படத்துக்கு வருவோம். இந்த படத்தை பாக்குறப்போ ஒவ்வொரு செய்தியும் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, போத் தெலுங்குவா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே லாஜிக்லெஸ் ஆக்ஷன் தான் இருக்கும் தெரியுமா? அதை எடுக்கிறதுல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது. அந்த மாதிரி ரெண்டு பீக்ல இருக்க இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நீ வந்து பெரிய மழுமட்டியா இல்ல நான் வந்து பெரிய மழுமட்டியா அந்த லாஜிக்லெஸ் ஆக்ஷன்ல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் வச்சு செதுக்கி இருந்தாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய பிக்கஸ்ட் டிசாஸ்டர் பாயிண்ட். சரி, அதெல்லாம் பத்தி போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இந்த படத்துல பாசிட்டிவா இல்லையா, இந்த படத்துல வந்து பிடிச்சதே எதுவுமே இல்லையா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்து ஒரு 2-3 தான் இருக்குது. அதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம அப்படியே நான் என்னென்ன பாடுபட்ட இந்த படத்துல அப்படின்றது வந்து பார்க்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டுருங்க, செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த சின்ன பசங்க, அதாவது ரித்திக் ரோஷன் வந்து சின்ன பையனாவும் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் வந்து சின்ன பையனாவும் இருக்கிறப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து எப்படி ஒரு நட்பு உருவாச்சு, அந்த நட்பு வந்து கடைசியாக எப்படி போய் முடிஞ்சது, அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து வரும். இந்த வீடியோல நிறைய ஸ்பாய்லர் இருக்கும், இல்ல ஃபுல்லாவே ஸ்பாய்லர் தான். நீங்க வந்து படம் பார்த்தாலும் சரி பார்க்கலாலும் சரி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு போய் நீங்க படம் பார்த்தா கூட ஒன்றும் பெருசா குறைச்சலாம் ஒன்றும் இருக்காது. பேச்சுல திமிர் தெரியுது. இந்த சின்ன பசங்களா ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து பழைய கதை தான். ஆனா வந்து அது வரைக்கும் நம்ம ஒரு படம் ஒண்ணு பார்த்திருப்போம். கீழே தரையில வந்து ஃபைட்டே பண்ண மாட்டாங்க. எல்லாமே வானத்துல நடக்கிற ஒரு கண்காட்சியா தான் இருந்திருக்கும். அதை கம்பேர் பண்றப்போ இன்டர்வல் விட்டுட்டு இந்த ரெண்டு குட்டி பசங்களை வச்சு சொன்ன கதை ஒண்ணு இருக்கு. சலார் கதை மாதிரி தான் இருக்கும். லிட்டரலா சொன்னீங்க அப்படின்னா சலார் கதை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பலவலன்னு இழுக்காம சட்டுன்னு வந்து அதை வந்து முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா தோணுச்சு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபைட் சீன்ஸ். என்னடா இப்பதான் வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல இருக்குது, எதுவுமே லாஜிக்கே இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப என்ன ஃபைட் சீன்ஸ் பாசிட்டிவா சொல்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு ஃபைட் சீன் பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து ரித்திக் ரோஷனும் நம்ம ஜூனியர் என்டிஆரும் வந்து ஃபைட் பண்ற மாதிரி ஒரு, அதான் நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்துருப்போம்ல, அது மட்டும் தான் இவங்களோட அந்த அந்தர்பல்ட்டியே அந்தரங்கன்ற பாருங்க, அந்தரத்துல பறக்கிற சண்டையெல்லாம் இல்லாம நார்மலா ரெண்டு மனுஷங்க சண்டை போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து சண்டை போட்டிருந்தாங்க. வெரி குட் பிரில்லியன்ட். அடுத்து வேற என்ன பாசிட்டிவ் பாயிண்ட், அந்த நம்ம ஜூனியர் என்டிஆரும் நம்ம ரித்திக் ரோஷனும் ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடுற ஒரு பாட்டு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுற பாட்டு, அதுல இவங்களோட டான்ஸ் மூவ்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த பாட்டு ஃபேமஸ் ஆயிருக்கும், கியாரா அண்ட் ரித்திக் ரோஷன் இவங்க ரெண்டு பேரும் அந்த ரொமான்டிக் நம்பர் ஒன்று வந்திருக்கும். அதுவுமே அந்த பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இவ்வளவுதான் வந்து நம்ம பாசிட்டிவ் சொல்றது. இதுக்கப்புறம் நம்ம போறதுதான் முக்கியமான செக்மெண்ட். இந்த படத்தினால நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன், என்னென்ன அனுபவிச்சேன்றதை வந்து நான் ஒண்ணுன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரியும், இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து கண்ட மேனிக்கு எதை போய் சொல்ல போறானுங்கன்னு தெரியும். இந்த படத்துல இவங்க போகாத நாடே இல்லைங்க. ஜப்பான்ல ஆரம்பிச்சு சிங்கப்பூர் போய் திரும்ப இந்தியா வந்து பங்களாதேஷ், பாகிஸ்தான், சுவிட்சர்லாந்து போனாங்க. சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், மெக்சிகோன்னு ஏகப்பட்ட எப்ப பறந்துகிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்காங்க. எனக்கு கதை எந்த இடத்துல ஆரம்பிக்குது, ஏன் இத்தனை நாட்டுக்கு போறீங்க, இந்த நாட்டுக்கும் இப்ப நீங்க போற சண்டைக்கும் அதுக்கு நீங்க போறதுக்கும் என்ன காரணம்? ஆமா, இதுக்கு மட்டுமா காரணம் இல்ல, படம் ஃபுல்லா எதுக்குமே தான் காரணம் இல்ல, இதுக்கும் காரணம் இல்ல. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். எனக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல ஒரு ஜப்பான்ல பாத்தீங்க அப்படின்னா, வழக்கம் போலன்னா ஜப்பான்ல இருக்கிறது வழக்கம் போல இல்ல, ஜப்பான்ல நடக்கிற ஒரு சீன். ஒருத்தர் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு, சுத்தி பாத்தீங்க அப்படின்னா அடையாள் எல்லாம் நிக்கிறாங்க. அதுல ஒரு அடியால் வந்து கதவை வந்து திறந்துட்டு ஓடி வரான். தலைவரே, நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடாது, இங்க எப்படியாவது இங்க தப்பிச்சு போயிருங்க, ஒரு ஆர்மியே வந்து வந்துகிட்டு இருக்கு. இது வழக்கமா நம்ம நிறைய சீன்ல நிறைய படங்கள்ல பாத்துருப்போம்ல, அந்த மாதிரி சொல்றான். அப்படி அவன் சொல்றப்பவே ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு நான் வந்து கெஸ் பண்ணேன், ஆர்மின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ரித்திக் ரோஷனை மட்டும் தனியா ஒரு ஆளா கொண்டு வந்துடாதீங்கடா அப்படின்னு நினைச்சேன். நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அப்படியேதான் நடந்துச்சு. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓனாய் ஒண்ணு இருக்குது. அது வந்து இந்த மாதிரி ஆளுங்க வராங்க, ஆர்மி வராங்கன்னு அது ஃபர்ஸ்ட் போய் நிக்குது, சண்டை போடலாம் அப்படி ஃபர்ஸ்ட் போய் நிக்குது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே கீழே இருந்து ரித்திக் ரோஷன் வராரு. அதை பார்த்தோன்னே வழக்கம் போலதான், அது நீ புலியா இருந்தாலும் சரி, டைனோசரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அமைதியாயிரும்ல, அதே மாதிரி இந்த ஓனாய் வந்து நம்ம ரித்திக் ரோஷனை பார்த்தானே அமைதி ஆயிடுச்சு. இந்த இன்ட்ரோக்கு அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த வில்லன் கிட்ட சொல்றாரு,
நான் யாருன்னு இது வரைக்கும் உனக்கு தெரியாது, ஆனா நான் தான் உன்னோட டெத்து, இன்னைக்கு உன் கதை முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஜப்பான் மேல சொல்றான், இங்க வந்து துப்பாக்கி வச்சு சண்டை போடக்கூடாது, எல்லாமே கத்தி வச்சு சண்டை போடணும்னு ஒரு 30 பேருங்க, ஒரு 30 பேர் இந்த கட்டானா ஸ்வாடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டு ஒரு 30 பேர் சுத்தி வளைக்கிறாங்க. இவர்கிட்ட ஒரே ஒரு ஸ்வாடுங்க, அந்த ஸ்வாடை வச்சுட்டு சும்மா சுத்தி 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 சண்டை போடுறாரு. இது மாதிரி நம்ம நிறைய படங்களை பார்த்திருப்போம். இது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து படம் போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு போய் நம்ம சைட்ல நடக்கிறது சுத்தி நடக்கிறதெல்லாம் கவனிப்போம்ல. இப்ப 30 பேர் இருந்தாலுமே ஒவ்வொருத்தரான சண்டைக்கு வருவான், ஏன்னா அதான ப்ரொசீஜர். இப்ப இந்த ஒருத்தன் வர்றப்போ மீதி 29 பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா நின்ன இடத்துல இருந்து இப்படி உண்மையிலே ஜோக்கர் தான் இல்ல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆஹா இவன் நம்ம கொண்டுருவான் போலன்ட்டு ஹெலிகாப்டர்ல ஏறி பறக்கிறதுக்காக போறாரு. ஒரு பாலம் இருக்குது, இந்த பாலத்தை தாண்டி வில்லன் போயிட்டான், ஹெலிகாப்டர்ல வந்து ஏறிட்டான். பாலத்துக்கு இந்த பக்கம் வந்து ஹீரோ இருக்காரு. நடுவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 கேர்ள்ஸ் வந்து கையில துப்பாக்கியோட நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த கத்தியை வச்சு இந்த பாலத்துக்கு கயிறு அறுத்து பாலம் கீழே விழுந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் லேடிஸ் வந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாலத்து மேலே ஏறி நடந்து போய் அப்படியே ஹெலிகாப்டர் புடிச்சு தொங்கி அந்த வில்லனை சாவடிச்சுட்டு வராரு. இந்த ஒரு எபிக் சீன் முடியறப்போ அந்த ஓனாய் ஸ்டார்டிங்ல வந்து தெரியுமா, அது பக்கத்துல வந்து ஒரு ஊழ விட்டுச்சு. அப்போவே தெரிஞ்சிச்சு நம்ம கொடுத்த 250 ரூபா அப்படின்னு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது ஜப்பான்காரனை வந்து கொல்லணும்ன்றது வந்து ஒரு அசைன்மெண்ட். இவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மர்சனரி. இப்ப இந்த ப்ராஜெக்ட், இந்த ஜப்பான் ப்ராஜெக்ட் கொடுத்ததுமே களி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், நீங்க அந்த களியை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயக்க மருந்து வந்து அடிச்சு விட்டுறாங்க ரூம் ஃபுல்லா. வந்து மயங்கி விழுந்துறாரு. ஜப்பான்ல மயங்கி விழுந்தவர். மயங்கினதுக்கு அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹிமாலயஸ்ல எந்திரிக்கிறாரு. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். சுத்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஹாலோகிராம். அதுதான் அந்த ஹாலோகிராம் மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 பேர் வந்து லாகின் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரில இருக்காங்க. ரஷ்யா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, மியான்மர் சொல்லிட்டு ஒரு 6-7 கண்ட்ரி. என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ வந்து ரித்திக் ரோஷன் வந்து நீ எனக்காக வந்து வேலை செய்யணும். அவரோட இந்த படத்துல அவர் பேர் வந்து கபீர், நம்ம கபீர்னு சொல்லலாம். கபீர் வந்து நீ வந்து எங்களுக்காக வேலை செய்யணும். அவர் வேலை செஞ்சுன்னா எல்லா நாட்டையும் நம்ம வந்து கண்ட்ரோல் எடுக்கலாம். முக்கியமா வந்து இப்போ நம்மளோட டார்கெட் வந்து இந்தியா தான். இந்தியா நம்ம வந்து கண்ட்ரோல் எடுக்கலாம். அதுக்கு நீ இப்போ பண்ண வேண்டிய வேலை, அங்க பின்னாடி ஒருத்தவங்க கட்டி போட்டுருக்கோம்ல அவனை நீ கொல்லணும் அப்படின்னு. யார் அந்த பின்னாடி கட்டி போட்டுருக்க ஆள் பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த ரா ஏஜென்ட்ஸ் தான் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ரா அந்த செக்ஷனுடைய சீஃப். அவரு அந்த இதுக்கு சீஃப் மட்டும் கிடையாது, நம்ம கியா இருக்காங்களா அவங்களுடைய அப்பா. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி களிக்கு உள்ள போயிட்டு நீ வந்து கெட்டவ மாதிரி நடிச்சு அவங்களுக்குள்ள போய் நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷனை கொடுக்கறதுமே ட்ரெயின் பண்றதுமே நம்ம கியாரோட அப்பா தான். அவரே கொள்ற மாதிரி வந்தோடனே மனசை இரும்பாக்கிட்டு கல்லாக்கிக்கிட்டு அங்கேயே வந்து போட்டு தள்ளுறாரு களிக்குள்ள போகணுன்றதுக்காக நம்ம ஹீரோ. சரி, ஒரு ஹீரோ காமிச்சாச்சு, ஹீரோயின் காமிச்சாச்சு, என் தலைவனை காமிக்கிறா. எங்கடா என் தலைவன் ஜூனியர் என்டிஆர்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அடுத்த தலைவனோட இன்ட்ரோ சீன். திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல அது மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து யோசிச்சிருக்காங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மளுடைய இன்னும் சில மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் கடத்தி வச்சுட்டாங்க, அவங்களை எப்படி காப்பாத்தி கொண்டு வந்து தெரியல, சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரே கண்ணி வெடிகள்லாம் இருக்குது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கப்போ என் தலைவன் சோலோவா இறங்கான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெயிட் செக் பண்றாங்க. வெயிட் செக் பண்ணா ஓவர் வெயிட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கேஜெட்ஸ் எல்லாம், துப்பாக்கியை கொடுக்குறாரு, கத்தியை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிக்கிறாரு. அவுத்து போட்டா பேண்ட் போட்டிருக்காரு, பேண்ட் செட் எல்லாம் போட்டிருக்காரு. என்னையாது உள்ள ஒருத்தன் பார்த்தா டவுசர் சட்டை எல்லாம் கழட்டிட்டு அம்மன மாணிக்கிறான். அப்படி ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு அவர் என்ன பண்றாரு, ஃபிளைட்ல போறாரு. இந்த இருக்குல்ல இந்த மாதிரி அக்களை காமிச்சிட்டு மனுஷன் வந்து மாசா ஃபிளைட்ல எந்த விதமான ஆக்சிஜன் மாஸ்க்கு எதுவுமே கிடையாது. அப்படியே இந்த மேகத்தோட மேகமா அப்படியே வந்து காத்தோட காத்தா புயலோட புயலா அப்படியே வந்து ஃபிளைட்ல இருந்து வந்து இறங்குறாரு வில்லனோட இடத்துல. அங்க பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல அந்த நான் சொன்னா லாஜிக்லெஸ் ஃபைட் ஒண்ணு வந்து நடக்குது. அந்த லாஜிக்லெஸ் ஃபைட்ல அது என்ன பாட்டுன்னு தெரியலங்க, சரியான ஒரு பாட்டு. சாமி அந்த பாட்டு பிளஸ் நம்ம என்டிஆர் அவர்கள் வந்து முறைக்கிற பேர்ல பயங்கரமா நிறைய லுக்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அதை எடுத்து சேர்றப்போ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், அல்டிமேட்டா காம்போவா இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, ரித்திக் ரோஷனோட ஓனாய் இன்ட்ரோ பெட்டரா இல்ல நம்ம ஜூனியர் என்டிஆரோட அக்களை காமிச்சிட்டு ஃபிளைட்ல பறக்கிற இன்ட்ரோ பெட்டரான்றத நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து செகண்ட் சாய்ஸ் தான்ப்பா. இப்ப நம்ம ஜூனியர் என்டிஆர் எதுக்காக இறங்கிருக்காருன்னா ரித்திக் ரோஷன் தடுக்கிறதுக்காக. ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாங்க, ஸ்பெயின் இப்போ இந்தியாவில் இருந்தாங்களா, இப்போ ஸ்பெயினுக்கு போறாங்க. ஸ்பெயினுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆரும் போறாரு, கேராவும் வராங்க. கேராவுக்கு வந்து அனானிமஸா வீடியோ வந்துருச்சு, நீங்க நினைக்கிற மாதிரி வீடியோ இல்ல. ரித்திக் ரோஷன் வந்து அவங்க அப்பாவை கொல்ற அந்த ஷூட் பண்ற சீன் வந்து வந்துருச்சு. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கர கோவம், நானும் வரேன், ரித்திக் ரோஷனை நானே வந்து சுட்டு சாவடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரைட் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே கார் சேசிங் சீன் நல்லா இருந்துச்சுங்க. ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு காரு அண்ட் நம்ம கபீருக்கு வந்து ஒரு காரு, ரிவர்ஸ்லயே ஃபாஸ்டா போறது, அப்புறம் பிரேக் அடிச்சு அப்படியே ட்ரிஃப்ட் பண்ணி இப்படி திரும்புறது, அதெல்லாம் வந்து இந்த ஸ்பெயினுடைய ரோடுகள்ல நடக்குமான்னு தெரியல, பட் நடக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு மனசார உண்மையாவே நினைச்சேங்க. நினைச்சு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, அப்போ ஒரு சீன் ஒன்று வரும். 2 பக்கமும் பிளாக் பண்றாங்க, நம்ம கபீரை வந்து 2 பக்கமும் பிளாக் பண்றாங்க. அவர் வந்து ஒரு பாலத்துல ஒன்று நிப்பாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயின் சவுண்ட் கேட்கும். அப்ப அந்த பொண்ணு சொல்லும், அந்த நம்ம கபீர் கூட பொண்ணு சொல்லும், வேண்டாம் அதை மட்டும் பண்ணாத அப்படின்னு.
நமக்கும் ஆடியன்ஸா தான் தோணும், வேணாண்டா தயவு செஞ்சு அந்த ட்ரெயின் மேல தாவற மாதிரிலாம் காமிக்காதீங்க, அதுவும் காரோட தாவற மாதிரி காமிக்காதீங்கன்னு நினைக்கிறதுக்குள்ள அப்படி ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு பாலத்துல சைட்ல அந்த கட்டைகள் எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு ட்ரெயின் மேல போய் டம்முன்னு விடுவாப்புல. உழுது மட்டும் இல்லாம ட்ரெயின் மேலே கார் ஓட்டுறாருங்க. இப்படி திருப்புறாரு, காரை இப்படி திருப்புறாரு. எப்படி எப்படி ட்ரெயின் மேல எப்படி கார் ஓடும்? எனக்கு அது புரியல. நியாயமாடா. இவங்களாவது கார்ல வந்து மேல இருந்து குதிச்சாங்க, நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்து அப்படியே குதிக்கிறாரு. குதிச்சு வந்து நம்ம அயன்மேன் போஸ்ட்ல அப்படி நிப்பாங்க தெரியுமா, இப்படி நிப்பார்ல அந்த மாதிரி வந்து நிக்கிறாருங்க. அதாவது ஒரு தடுமாற்றம் இல்லை, ஒரு காத்து வேகமா ட்ரெயின் வந்து அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 120 வந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு காத்து வேகமா வீசுதேன்றதுக்கான ஒரு அசைவு இல்லை. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கார்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றாரு ஹிருத்திக் ரோஷன், கொஞ்சம் காரை புஷ் பண்ணுவாரு. அது பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்கு முன்னாடி போய் விழுந்துரும். இப்படி போய்கிட்டே இருக்காரு. ஒரு கடத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இல்ல டனல் ஒண்ணு வருது, அதுல வந்து இந்த கார் இடிச்சதுன்னா காரும் வெடிச்சிடும், ட்ரெயின் முன்னாடி இருக்கிறது வெடிச்சிடும் சொல்லிட்டு நம்ம ஹிருத்திக் ரோஷனும் பொண்ணு என்ன பண்றாங்க, அப்புறம் அந்த கார்ல இருந்து அப்படியே மேல ஏறி ட்ரெயின் மேல ஏறி நடந்து ட்ரெயினுக்கு மேல போய் மேல இருந்து கீழே பக்கத்துல இருக்க தண்ணி ஒரு ஒரு ஆறு மாதிரி ஓடி இருக்கு, அதுல குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து வேற மொழி படம்னா வந்து என்ன மட்டும் கிடையாது, நிறைய ரிவ்யூ பண்றவங்க நிறைய இந்த மாதிரி கருத்துக்களை ஷேர் பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து நம்ம மொழி படம்னா மட்டும் தான் ஓவரா வந்து குறை சொல்றீங்க, மத்த மொழி படம்லாம் வந்து சொல்ல மாட்டீங்க, மத்த மொழி படத்தை வந்து நமக்கு பார்த்து சிரிப்பு வந்துருது, நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா இதுவே நம்ம படம், நம்ம தமிழ் படம்ன்றப்ப நமக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது, அதனால வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் எக்ஸ்ட்ரா ஆகுது, சிரிப்பு வர முடியுது, கோவம் வருது, எதுக்கு இப்பெல்லாம் தேவையில்லாம படம் எடுக்கிறீங்க, கேவலமா எடுக்கிறீங்கிற மாதிரி நமக்கு கோவம் வருது. அதனாலதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எமோஷனல் ஆயிடுமே தவிர மத்தபடி நம்ம இண்டஸ்ட்ரியே கீழே தள்ளணும், தமிழ் இண்டஸ்ட்ரியில கீழே தள்ளணும்ன்றது அந்த ஒரு கேவலமான வந்து எண்ணம் வந்து கிடையவே கிடையாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஒன்று வருது. இந்த நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டை சொல்றதுக்காக இங்க இருந்து ஏமன் சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த ஒரு நாட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க ஒரு மினிஸ்டர் மாதிரி ஒரு ஆள் இருப்பான், அவனுடைய குடும்பத்தை நீ வந்து கொல்லணும், அப்படி கொன்னா அவன் வந்து எமோஷனலி ட்ரிகர் ஆவான், அவன் வந்து நம்ம கூட சேர்ந்துருவான், இந்தியா நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி அவன் நம்ம கூட சேர்ந்துருவான்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் சொல்றாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் வந்து டெல்லி வராங்க. இப்போ இந்த அசைன்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ அந்த மினிஸ்டரையும் கொல்ல முடியாது, அதனால என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பார்ட்னர் தெரிய போறாரு. யாருன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் தான். உண்மையெல்லாம் சொல்றாரு, மங்காத்தா மாதிரி நீ உள்ள நான் வெளியே, நம்ம 2 பேர் சேர்ந்து வந்து பார்ட்னரா இருந்து இந்த களியை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் பண்றாங்க. பிளான் பண்ணிட்டு அந்த மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து பிளைட் வந்து டெல்லிக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பிளான் என்னன்னா சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து அந்த கலியோட ஆளுங்களை வந்து போட்டு தள்ளணும். அதே மாதிரி 2 பேரும் வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுல என்ன இதுல இந்த சீன்ல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இப்போ பிளைட்ல வந்து ஒரு சின்னதா கிராக் விட்டுருச்சு, அந்த கண்ணாடியில கிராக் விட்டாலே பயங்கர மேல அந்த போற வேகத்துல காத்து உள்ள அடிச்சு அப்படியே சஃபகேட் ஆகி ஆக்சிஜனே இல்லாம நம்மளாம் வந்து திணறி போயிடும். ஆனா இதுல ஒரு கதவை பெற்று தூக்கி போடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமும் நம்ம கபீரா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம ஜூனியர் என்டிஆர் ஆகட்டும், 2 பேருமே நார்மல் ட்ரெஸ்ல சண்டை போடுறாங்க. ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் இல்ல, ஒரு ஒரு ஒண்ணுமே இல்ல, நியாயமாடா. ஜாலியா 2 பேரும் சண்டை போடுறாங்க. எப்படின்னா பிளைட்டுக்குள்ள சண்டை போடுறாங்க, அப்ப பிளைட்டுக்கு மேல போறாங்க, இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு பறக்குறாங்க, அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு பறக்குறாங்க. அது பிளைட்டா இல்ல வந்து பிளைட் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தா ரெஸ்டாரண்டா என்னன்னு தெரியாம மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. எனக்கு இவங்க பிளைட் மேல சண்டை போடுறது அதெல்லாம் கூட அது ஓகே இல்ல, பட் அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் பிளைட்ல போற வாச்சும் கொஞ்சம் வாச்சும் இப்படி சதை இப்படி அசைதான்னு பார்த்தா மாடியில இருந்து நம்ம மேகங்களை ரசிச்சுட்டு அப்படியே கீழே பார்ப்போம்ல, ஆஹா என்ன இயற்கை அழகா இருக்கு, எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்குல்ல வயல்வெளிலாம் அப்படின்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்மளும் ஜாலியா எழுதலாம் போல கதை. ஓகே, பிளைட் மேல 2 பேரும் சண்டை போடுறாங்க, பிளைட் 2 பாதியா உடையுது, 2 பாதியில 2 ஹீரோ நின்றுட்டு கையில ஒரு கயிறை வச்சுக்கிட்டு 2 பிளைட் அந்த பிளைட்ல இருக்க 2 பகுதியும் வந்து இணைக்கிறாங்க. இப்படி எல்லாம் எழுதலாம் போல. இன்னும் விட்டா அதான் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா எப்படியோ வந்து அங்க இருக்க வில்லன்கள் எல்லாம் போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நம்ம ஜூனியர் என்டிஆர் சொல்றாரு, டேய் நீ வில்லன் கிடையாது, நான் தான் வில்ல, கலியில சேர்ற உண்மையான ஆள் நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு வந்து கபீருக்கு வந்து ஒரே ஆச்சரியம். ஆஹா, ஆடியன்ஸ் எல்லாம் இப்படி உட்காந்துருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்ட்ரோல விடுறாங்க. இப்போ வந்து என்னன்னா நம்ம யாரு ஹீரோ யாரு வில்லன்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனா வந்து இந்த படம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. கபீர் வந்து யார் தெரியுமா, அவன் பயங்கர வந்து இன்டெலிஜென்டான ஆளு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் கபீரை வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஆள் வந்து நம்ம ஜூனியர் என்டிஆர் தான்றாங்க. ஆனா இந்த படம் முழுக்க அப்படி என்னதான் இவங்க புத்திசாலித்தனமா பண்ணாங்கன்றது கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த சொல்லி பொய்யா சொல்லி அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த ட்ராப்ன்ற மாதிரி செட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சீன்ஸ் தான் ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. புத்திசாலித்தனமா ராய் ஏஜென்ட் சொல்றாங்க, அதுக்கான எந்த விதமான புத்திசாலித்தனமும் இந்த படம் ஃபுல்லா இல்லவே இல்லை. அதெல்லாம் நீங்க கிட்ட எதிர்பார்க்கவே கூடாது பாபின்ற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி காரு ட்ரெயின் அதுக்கப்புறம் வந்து பிளைட் சண்டை போட்டுட்டாங்களா, இப்போ வந்து தண்ணீர் மார்க்கமா போறாங்க. ஆகாய மார்க்கமா போனதுக்கு அப்புறம் இப்ப தண்ணீர் மார்க்கமா அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீட் போட் மாதிரி இருக்குது. அந்த ஸ்பீட் போட்ல வந்து 2 பேரும் வந்து நம்ம ஜூனியர் என்டிஆரும். ஆனா அதுல என்ன அப்படின்னா கபீர் வந்து ஒரு வாட்ச் ஒன்று கட்டியிருக்காரு.
அது வந்து பென்டன் வாட்சுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாட்ச் வந்து அந்த வாட்ச் தாங்க. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அப்படி கிளிக் பண்ணா ஒரு பில்டிங்ல இருந்து பாம் டமால்னு வெடிக்குது. இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் அப்படி பிரஸ் பண்றாரு, பாராசூட் பறக்குது. ஒரு நியாயம் வேணாமாடா? ஹீரோவும் வில்லனும் தான் வந்து எந்த விதமான புட்சால்தனமும் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் அந்த அந்த கலீன்னு சொன்னாங்களா, ஆஹா பயங்கரமா ஆட்கள் பா, இவங்க வந்து எல்லா நாட்டையும் கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரே ஒரு லைன் தான் சொன்னாங்க, டேட்டா இஸ் மணி. டேட்டா வந்து எனக்கு எங்க இருந்தாலும் கிடைச்சிரும், நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும், யார் என்ன பண்றாங்களோ எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம்னு சொல்றாங்க. அது மட்டும் தாங்க அவங்க சொன்னது. ஆனா எப்படி பாக்குறாங்க, யாரை வச்சு மூவ் பண்றாங்க, என்ன ஏது, இவங்களோட எய்ம் என்ன அப்படின்றது கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டோம், எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஏதாவது புத்திசாலித்தனமா எழுதணும்ல. எந்த டீட்டெயிலுமே இருக்காது, அப்படியே சர்ஃபேஸ் லெவலில் அப்படியே மேலாப்புல ஒரு கதை ஒன்று எழுதினா எப்படி இருக்கும். இப்போ நம்ம எப்பயுமே வந்து சூப்பர் ஹீரோ படம்லாம் அந்த காலத்துல பாக்குறப்பெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு வில்லன் இருப்பான், அவனோட வேலையே பாத்தீங்க அப்படின்னா உலகத்தை கைப்பற்றுறது, அந்த உலகத்தை கைப்பற்ற விடாம தடுக்கிறதுக்கு ஒரு 4 சூப்பர் ஹீரோ இருப்பாங்க. இதே மாதிரிதான் கடைசியில என்ன நடக்குதுன்னா, நம்ம களி போட்ட பிளான், அதாவது ஒரு மினிஸ்டரை வந்து இவங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு அடுத்த பிஎம்மா வந்து ஆக்கணும், ஃபர்ஸ்ட் இப்போ பிஎம் போட்டு தள்ளிடணும் அப்படின்றதான் பிளானா இருந்துச்சு. நம்ம ஹீரோ கபீர் என்ன பண்றாரு, அந்த மினிஸ்டரை வந்து போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கு வந்து நம்ம வில்லன் நம்ம ஜூனியர் என்டிஆர் என்ன சொல்றாருன்னா, அந்த மினிஸ்டர் மாதிரி ஏகப்பட்ட மினிஸ்டர் எங்களால வாங்க முடியும், இப்போ எங்களோட எய்ம் வந்து பிஎம் போட்டு தள்ளுறதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பக்கம் போறாங்க நம்ம கலியோட ஆட்கள். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கபீர் என்ன சொல்றாரு, எப்பயுமே நான் வந்து நம்பர் 2ஆவே இருந்தேன், நீ வந்து எனக்கு மேலேயே இருந்துட்ட, நான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி, சரி வா சண்டைக்கு வா, எந்த விதமான எந்த குரூப்பும் தேவையில்ல, எந்த டீமும் தேவையில்ல, வா சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. சம்பந்தமே இல்லாம அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐஸ் குகை, அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருப்பாங்க, எதுக்கு திடீர்னு ஐஸ் குகை வந்துன்னு தெரியல. இப்போ ஹீரோ வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஐஸ்ல வந்து ஐஸ் குகைக்குள்ள போறாரு. அங்க நம்ம ஆள் உட்காந்து பழைய பாட்டுல கேட்டு ரசிச்சிட்டு இருக்காரு. அங்க வந்து ஒரு ஃபைட் சீன் நடக்குது. நான் சொன்னல நல்ல ஃபைட் சீன் ஒன்று இருக்குன்னு, அது அங்கதான் நடக்கும். கடைசியில அந்த ஃபைட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கபீர் சொல்லுவாரு, இல்ல நீ தான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் வந்து குத்துயிரும் கொலையுமா இருக்காரு, சாவ போறாருல, சரி சந்தோஷமா செத்துப்போ அப்படின்ற மாதிரி நம்ம வில்லன் நம்ம ஜூனியர் என்டிஆர் தெரிஞ்சிடறாரு. அப்படியே வந்து அவரை நம்ம ஜூனியர் என்டிஆர் தூக்கிட்டு அந்த குகையில இருந்து வெளியே போறாரு. இன்னொரு பக்கம் வந்து பிஎம்மையும் காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க கட் பண்றாங்க. அங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் எதிர்பார்த்தது தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, அவ்வளோலாம் ஆச்சரியமா பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம இந்த கலியில இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொருத்த ஆள் இருந்தாங்கல்ல, அந்த ஒவ்வொரு ஆளா போய் கொலை பண்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் வந்து ஹிருத்திக் ரோஷன் வந்து ஸ்டைலா உள்ளார இறங்குறாரு. ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜூனியர் என்டிஆரும் வராரு. 2 பேரும் சேர்ந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லா களி மெம்பர்ஸையும் வந்து காலி பண்றாங்க. கடைசியில வந்து 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நீ ஒரு பக்கம் போயிட்டு ஒரு பாதையில போயிட்டு களியை காலி பண்ணு, நான் வேற ஒரு பாதையில போயிட்டு களியை காலி பண்றேன், முடிஞ்சா வந்து கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இல்ல நம்மளுடைய விதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. பேசாம வேற வழியில போயிருக்கலாம் அந்த படத்தை பார்க்காம அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க ஓடிடில பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கும், அப்படியே ஃபன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சேர்ந்து பாக்குறப்போ இங்க படுறா, இவனை படுறா, இங்க பறக்கலாம் படுறா, ஏன் அவனை படுறான், இங்க பறக்கலாம் படுறான்னு ஜாலியா நீங்க வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டே பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா காசு கொடுத்து 250 ரூபாய் கொடுத்து போய் 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துதான் இருக்கிறப்போ கொஞ்சம் மனசு வலிக்குது, தலை வலிக்குது, தூக்கம் இல்லாம போகுது. சோ இதுதான் வந்து வார் 2 பத்தின என்னுடைய கருத்துக்கள். 3 hours ஆஃப் மைண்ட்லெஸ் மூவின்னு சொல்லலாம். நான் ஏன் இந்த வீடியோ போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நம்ம கூலியை போட்டு அடிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல நிறைய லாஜிக் இல்லதான், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த பக்கம் வார் 2 வந்து அதனால தப்பிச்சிருச்சு. அது வந்து எனக்கு அடிச்சே ஆகணும், கண்டிப்பா இந்த படத்தை வந்து அடிச்சே ஆகணுன்ற மாதிரி தோணுச்சு. அதனால வீடியோ நான் போட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.